வெஸ்டர்ன் காட்ஸ் ரூலிங் பண்ணவே மேக்கிங் பண்ண ஒரு வண்டி தான் வண்டி. ஒரு 16 டன்ல செஞ்சப்பட்ட ஒரு அரக்கன் சொன்னா டாட்டாவோட 16-13 லாரி தான். இந்த லாரியோட இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. பார்த்தீங்களா, அவ்வளோ லோடு வச்சு அந்த வண்டி செகதிக்குள்ள வருது, பிசுறு தட்டாமல் வருது. பார்த்தீங்களா, அதுதான் அந்த வண்டியோட கெப்பாசிட்டி. இன்றைக்கும் உட்லோடுக்கு இந்த வண்டியெல்லாம் வேறு வண்டியே இல்லை. எவ்வளோ வண்டி வந்தாலுமே இந்த வண்டி வந்து நின்று அந்த பொருள் ஏற்றிட்டு வந்து கொடுக்கும். அதுதான் இந்த வண்டியோட ஸ்பெஷலு. லாரி இறங்கும் போதே பவர் ஸ்டீரிங்கு, அதே மாதிரி ஒரு டர்போ சார்ஜ் இன்ஜினு, ஒரு ரிலேபிலிட்டியான ஒரு வண்டிங்க. 10 டன் வரைக்கும் கெப்பாசிட்டியில் ஒரு வண்டிங்க. இந்த வண்டி இறங்கும் போது ஒரு மாசான ஒரு வெஹிக்கிள். இன்றைக்கும் டாடா ஏசிக்கு கேரளாவில் அதிகபட்சம் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த வண்டியோட இன்ஜின் நாய்ஸ்க்கு அந்த வண்டியே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எல்பிடி பேட்ஜ் உள்ள லாரி, அதாவது இன்ஜினுக்கு மேலே தான் கேபினே இருந்துச்சு இந்த வண்டிக்கு. லாரி 5.6 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டடு டர்போ சார்ஜ் இன்ஜின் தான் இந்த வண்டிக்கு வச்சுருந்தாங்க. இந்த வண்டியை மேக் பண்ண ஒரு ரீசனு இந்தியனில், அதாவது இந்தியா காட்டில் வண்டியை கொண்டு வரக்கு கெட்ஸ் ரோடுக்கு வேண்டி அமைக்கப்பட்ட ஒரு லாரி தாங்க. நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.